முடிட்டு பாட்டில் ஓபன் பண்ணிடுவோம். ரொம்ப அழகா இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பா எங்க தொலைஞ்சு போனா? அதோ அங்கதான் இருக்காரு அங்கிள். ஏய், உன் புள்ள எங்க தொலைஞ்சு போனா? அதே ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலையை போனேன், வந்துருவான்டா. சந்துரு, அவசர அவசரமா எங்க போயிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, 2-3 நாளா சூசைட் பண்ணிக்கணும் பிளான் போட்டு டாக்ஸி போயிட்டு இருக்கேன். ட்ரெயின் வர டைம் ஆச்சு, நீ வரியா? இல்ல, நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போறீங்களோன்னு நினைச்சேன். நிச்சயதார்த்தமா? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் சோமசுந்தர பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு என்னையும் தான் இன்வைட் பண்ணிருந்தாங்க. காலையில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நீங்களாச்சும் அங்க போறீங்களான்னு கேட்டு உங்க கூட வரலான்னு பார்த்தேன். நான் வேற அந்த என்கேஜ்மென்ட்க்குலாம் போறேன், எனக்கு வேற என்கேஜ்மென்ட் இருக்கு. நான் ஆபீஸ் போறேன். ஆபீஸ் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த ஆபீஸ் இருக்கு? அது ஏன் ஆபீஸ், ஏன் இஷ்டம், எப்ப வேணா போவேன். அது கேட்க நீ யாரு? புருஷன் எங்க போறான்னு கேக்குறதுக்கு பொண்டாட்டிக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அடிங்க அவளை செல்போன். ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்து நடுக்காட்டுல என்ன பண்றா? என்ன சந்துரு, ஏன் இவ்வளவு லேட்? இந்தாங்க. அதுவா முக்கியம், நீ வா. இவங்க எங்க? சீக்கிரம் வா ஷாக்கி. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏறு. நீங்க முதல்ல உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சுக்காடு. ஐயோ, பேசிய டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் இதுல இருக்கா? இருக்கு. நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம Dress நடு ரோட்ல மாத்த வேண்டியிருக்கு. ஏய் ஆஷ், அந்த சைடு திரும்ப. ஐயோ, ஆண்டி என்ன ஜிப்ப கண்டுபிடிச்சா? அவசரத்துக்கு அவுக்க முடியல. ஆ? ஆ? சீ, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நடு ரோட்லயே வா, கையும் கடவுமா மாட்டிட்டீங்க. இன்னைக்கு உங்களை வெட்டி போட்டுறேன். கடனை வாங்கிட்டு கண்ணுல படவே இல்லையா? உங்க 2 பேரையும் கொன்னே போட்டுறேன். டேய், அங்க பாரு கடகார ரஞ்சித். ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. சந்துரு எங்க? வந்துருவார் அண்ணே. கூட பொறுப்பே இல்ல. வாங்க டீச்சர், வாங்க வாங்க. அங்கிள், நீங்க தான் ஸ்கூலுக்கே போலியே, எங்க இருந்து டீச்சரை பிடிச்சீங்க? அண்ணா டீச்சர் வரல, பொய்யா சொல்லுத. ஐயோ, இந்த இடத்துல நான் இல்லப்பா. சீக்கிரம் வா ஆஷ், டைம் ஆச்சு. ஹாய் இந்து, சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே. அச்சச்சோ, என்னாச்சு? நம்ம யாரை ஏமாத்தி இங்க வரணும்னு நினைச்சோமோ அது அங்க நிக்குது. ஆஷ், நான் நேரா கல்யாணத்துக்கு வந்துடுறேன், நீ போய் சமாளிச்சுக்கோ. ஓகே பை. என்ன மாப்பிளையா, உங்களுக்கு தான் வெயிட் பண்றாங்க. வாங்க வாங்க. அது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு நான் தேவையில்லை, அவங்களே பார்ப்பாங்க. நோ ப்ராப்ளம். 8 மாசமா நீங்க இல்ல அப்படியே. வாங்க வாங்க. ஹாய் சந்துரு. கூப்பிடுறாங்க பாருங்க. போங்க போங்க, கூட்டி போங்க. இல்ல நீங்க ஏய், அங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? சுணங்காதயா, சீக்கிரம் வா. ஏன் சந்துரு இவ்வளவு லேட்? நீ இல்லாம கல்யாண சடங்கு ஒண்ணு சரியா நடக்க மாட்டேங்குதுல, நீ இங்க நிக்க? வா உள்ள. இல்லங்க, நீங்க இல்லாம சடங்கு நடக்காதா? ஏன்? அது ஐரன் நான் தான் கூட்டி வரணும். அதான். சந்துரு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. இதுக்கப்புறம் எனக்கு 2-3 ஃபங்க்ஷன் போடுப்பா ப்ளீஸ். ஐயர் தான் இங்க இருக்காரே. அது தெரியாம நான் அவரை பிக்கப் பண்ண போனேன். நான் அவருக்கு தெரியாம அவரு இங்க வந்துட்டாரா? எப்படியோ எல்லாரும் வந்துட்டோம், வாங்க போலாம். மாப்பிள போலாமன்னு அங்கன முறை உள்ள வையா. விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்க நீ வேற. மாப்பிளையா? ஏய் ரஞ்சித், ஏய் அவ்வளவுதான். எங்கடா போலாம் அங்கேயும்? ஐயோ, ரஞ்சித் சாரி, நான் பார்க்காம வந்துட்டேன். நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். எதை பாத்தீங்க? எதை பார்க்க கூடாது அதை பார்த்துட்டு வந்தேன். என்ன மாப்பிள இளவெடுத்து பத்தி இதுகிட்ட போய் எது இதுகிட்டியா? யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா? உட்காருங்க, உட்காரு மாப்பிள. உன் புள்ளைய இழுத்து கொண்டாடுறதுக்குள்ள பெரிய ரோதனையா போச்சு. யோ இளவு, அது படியா. திருநெல்வேலி சோமசுந்தர பிள்ளையின் சேஷ்டகுமாரி ரேகாவுக்கும் திருவாளர். சாமி நிறுத்துங்க. என்ன இளவி அது? நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு, அவசரமா நிறுத்து இன்னைக்கு இளவு. உனக்கு விஷயம் தெரியாதியா? எங்க வீட்டுல மூத்தவங்க இல்லையா? எங்க முப்பாட்டன் தாத்தா அவங்க பேரெல்லாம் சேர்த்து படிங்க சாமி. ஓய், அவ பேரெல்லாம் நீக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பாருங்க, ஒருத்தர் பேர் விடாம படிக்கணும். ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானம் படிங்க. நாகப்பட்டினம் நாராயண பிள்ளையின் 4வது பேரனும், காரைக்கால் பாலு பிள்ளையின் கடைசி அதாவது 10வது பேரனும், மாயவரம் மாரிமுத்து பிள்ளையின் மூத்த பேரனும், தஞ்சாவூர் கோவிந்தராஜ பிள்ளையின் எள்ளு பேரனும், மார்க்கெட் மாணிக்க பிள்ளையின் தள்ளு பேரனும். நொல்லு பேர நான் என்ன இளவி அது? இப்படி படிச்சுக்கிட்டே போனேன்னா அப்புறம் நிச்சயதார்த்த டைம் எல்லாம் தாண்டிடும். நேர கல்யாணம் தான். இந்த குழந்தை மாடியில இருந்து மாடியில இருந்து? குழந்தை மாடியில இருந்து மாடியில இருந்து என்ன? குழந்தை மாடியில இருந்து. ஐயோ, என் குழந்தை. எக்ஸ் மிலிட்டரி கர்னல் ராஜசேகர் பிள்ளையின் மகனும். கனவு மேல படிச்சுக்க. அது உங்க பேர் சார். அப்படியா? மறந்து போச்சு. சரி பரவாயில்ல, இதோட நிறுத்திக்குவோம். சீக்கிரம் தட்ட மாத்திக்குவோம். கொண்டாயா.
பரவாயில்ல. இந்த கள்ளக்காதல் சொல்லிக்கு கண் கலக்கிறியா? இப்ப நான் கலகி போய் நிக்கிறேன். யோ மாகாளி, ஏன் குழந்தை மாடியில இருந்து விழுந்துட்டேன்னு போய் சொன்ன? நான் எங்க குழந்தை கீழே விழுந்துச்சு போய் சொன்னேன். மேல இருந்து ஒரு பொம்மை கீழே வந்து உடைஞ்சு போச்சு. அதை ஓடியான்னு சொல்றதுக்குள்ள எனக்கு மூச்சு வந்துச்சு. முழுசா கேட்காம நீங்க ஓடி போயிட்டீங்க. அப்படியே அழுத? என்னைக்காவது எனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், ஒரு குழந்தை பிறக்கும், அது விளையாட ஆசையா ஒரு பொம்மை வாங்கி வச்சிருந்தேன். அதை உடைச்ச அலாம என்ன பண்றது? உன் மூஞ்சிக்கு கல்யாணம் ஒரு கேடு. இனிமே இந்த மாதிரி பண்ண அங்கிள் கிட்ட சொல்லிடுறேன். ஜாக்கிரதை. அங்கிள் சொல்ல போறியா? அவர் தானே என்ன அனுப்பிச்சாரு. Alicia. Oh, who is that? Hello. I don't think they can see. Both of them are blind. Going. இன்னைக்கு என்ன ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பெல்லாம் பலமா இருக்கு. இந்து, அன்னைக்கு நான் ஏதோ விளையாட்டை செய்ய போய் நீ கோச்சிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை திடீர்னு பார்த்தப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏதோ வெளியே சொல்ல முடியாத காரணத்துக்காக தான் என்ன அந்த குழந்தைக்கு அப்பாவாக்கியிருக்கேன். பரவாயில்ல, அதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட சொன்னீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இதை பாருமா, நான் யார்கிட்டயாவது வெளியே சொல்லிடுவேன், நீ பயப்பட வேண்டாம். ம்? நீ என்னை சின்சியராக லவ் பண்ணது உண்மைன்னா எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லு. அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? சொல்லுமா. சாரி சந்துரு, வேற வழி இல்லாம இந்த பொய் சொன்னேன். இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க இல்ல. அப்ப யாரு? ஆ? அப்ப யாரு? இது உங்க குழந்தை இல்லைன்ற விஷயத்தை தவிர வேற எதுவும் என்ன கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சொல்லு. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தடவை சொல்லு. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சொல்ல மாட்டேன். சொல்லுமா. சொல்ல முடியாது. சொல்ல முடியாது? ஆஹா. சொல்ல வேண்டாம். எனக்கு தேவையானதை நீ அப்பவே சொல்லிட்டியே. இத பார், டேப் ரெக்கார்டர். நீ பேசினதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இனிமே இந்த டேப் ரெக்கார்டர் சொல்லு அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு. டாடி, 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 டாட், ஒரு குட் நியூஸ், ஒரு வெரி வெரி குட் நியூஸ். நீ எப்படா குட் நியூஸ் சொல்லிருக்க? போங்க டாட். இப்ப சொல்ல போற கேளுங்க. ஆனா உங்ககிட்ட தனியா சொல்ல மாட்டேன். ஊரை கூட்டு சொல்வேன். ஏய் கமான் கமான், பத்துக்கலாம், போதும் படிச்சது. சித்தப்பா என்ன சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. நீ தா கம்மியா கம்மியா, நீ தா கமான். ஹே மகள், யூ ஆல்சோ கமான்.
பொண்ணுன்னா பேயும் இறங்குன்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க பொண்ணு பேயாவே இறங்குது.